சரியா? அப்படி என்ன கருத்துண்டா, இந்த இந்த முஷ்ரிக்குகளையும் அஹ்லுல் கிதாபையும் கட்டி வச்சுக்கிட்டா பல வகையான சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், எத்தனையோ வகையான ஜாஹிலியத் எல்லாம் அவங்களும் இறுக்கி கட்டி வச்சு அவங்க அவுத்துடணும்னா ஆதாரம் ஒன்று வரும், தெளிவான ஒரு ஆதாரம் வரும். அந்த தெளிவான ஆதாரம் தான் நபி வருதுதானே. அப்ப முன்ஃபக்கீன் என்ற சொல்ல பயன்படுத்தின அதனால ஃபக்கண்ட அவிழ்த்தான், இன்ஃபக்க அவிழ்ந்தது. அப்படி என்ன சொல்ல வர, இந்த குர்ஆன் இறங்குற காலத்துல மக்கள் எத்தனையோ சம்பிரதாயங்களுக்கும் நம்பிக்கைகளாலையும் பழக்க வழக்கங்களாலையும் ஜாஹிலியத்தாலையும் கட்டப்பட்டிருந்தாங்க. இப்ப அது அவளுக்குண்டா நல்ல ஒரு ஆதாரம் ஒன்று வரும். அந்த ஆதாரம் சும்மா சாதாரண ஆதாரம் இக்கேல, நபியே வரும். அதுதான் அந்த காலத்து சூழல். அப்ப சொல்ற இந்த சூரா இறங்குற காலத்துல, அது எப்ப, கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு தான் குர்ஆன் இறங்கின காலம். 6ஆம் நூற்றாண்டு உலக நிலை படு மோசமாய், ஆக மோசமாக இருக்கு. எல்லா வகையான ஜாஹிலியத்துகளும் சிறுக்கிலிருந்து பயங்கரமான தீமைகளும் உலகம் முழுக்க பரவி சீரழிஞ்சு வைத்து. அப்படித்தான். இப்ப இன்றைக்கும் ஓரளவு வித்தியாசத்தோட, இந்த இதோட ஒப்பிடுற கொஞ்சம் கஷ்டம், ஓரளவு வித்தியாசத்தோட இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு ஜாஹிலியத்தோடு இருக்கு. இது அறிவு ஜாஹிலியம், இன்றைக்கு இருக்கிற ஜாஹிலியம். அதுவும் உலக மனிதர்கள் ஒரு சின்ன ஒரு தொகை இருக்கு. அவங்களுக்கு மிதோணும், அது சந்தேகம் இல்லை. நபி வராட்டியும் அந்த மாதிரி தெளிவான ஆதாரங்களோட போனால் தான் அவங்கள திருப்பி இருக்கு, அந்த ஜாஹிலியத்திலிருந்து இதுகளிலிருந்து திருப்பி இருக்கு. முன்ஃபக்கீன் என்ற சொல்ல நல்லா கட்டி வச்சுக்கிறாங்க. லேசா அவளுக்கேல ஒரு பெரிய ஒரு ஆதாரத்தை கொண்டு போனா தான் ஆக்கலாம் அவளுக்கேல சொல்லு. பாரம்பரியமாக இந்த உதாரணமா பௌத்த மதத்துல, இந்து மதத்துல, கிறிஸ்தவத்துல, ஏனைய மார்க்கங்கள், கன்ஃபூசியஸ்ல மார்க்கங்களோட இறுகி போய்க்கிறாங்க கட்டி மனிதர்கள். அதுலேருந்து கலட்டுறது சின்ன ஒரு விஷயம் இல்லை. முஸ்லீமே கலட்டுறது தெரிந்தானே. வித்யார்த்திகள்ல சில நேரங்களில் கொஞ்சம் சிறுக்குகள்ல பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள்ல முஸ்லீம்களே இறுக்கி கட்டி நிற்கிறாங்க தங்களை. அந்த முஸ்லீம்களே அவளுக்குள்ள சொல்றதே ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். இப்ப காபிர் எப்படிப்பா, அவர் சரியான கஷ்டம். அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லும். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் இந்த இறங்குற நேரத்தில் இப்படித்தான் சொல்லு. அப்படி சொல்லும் போது மக்களை ரெண்டா பிரிக்குது. நீங்க பாருங்க அந்த வசனத்தை, அது சரியா பாருங்க. லம் யக்கும் அல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்கள் இல்லை, மினல் முஷ்ரிக்கீன்கள் உள்ள நிராகரிப்பார். அப்படித்தானே வசனம் பாருங்க. முஷ்ரிக்குகள் உள்ள நிராகரிப்பார். திரும்ப மினல் முஷ்ரிக்கீன, அடுத்தது மினல் கிதாப் இல்ல, லம் யக்குன் கஃபரு மின் அஹ்லில் கிதாப், அஹ்லுல் கிதாபுகள் உள்ள முஷ்ரிக்குகளும் இந்த காபிர்களும், சரியா, அஹ்லுல் கிதாபுகள் உள்ள காபிர்களும், கஃபரு லம் யக்குன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், அஹ்லுல் கிதாபுகள் உள்ள காபிர்களும், ஒல் முஷ்ரிக்கீன் முஷ்ரிக்குகள் உள்ள காபிர்களும், முன்ஃபக்கீன அகழ்வோர்களாக இல்லை, ஹத்தா தாத்தியமுல் பை. ஆதாரம் வரும். யாரு? அஹ்லுல் கிதாப். முஷ்ரிக்குகள் அல்ல. சரியா? அப்ப என்ன இதுல முஷ்ரிக்குகள்ல காபிர், அஹ்லுல் கிதாபுகள்ல காபிர்னா என்ன கருத்து? அது அஹ்லுல் கிதாப். அது சரி. அவங்க எப்படி காபிர் ஆறு? காபிர் முஷ்ரிக்கு முண்டு தானே, ஏறத்தாழ காபிர் முஷ்ரிக்கு முண்டு தானே. அப்ப அப்படித்தானே. அப்ப இதை நாங்க எப்படி விலையும் கொள்றேன்? நல்லா கட்டுப்பட்டி. அதான் அவளுக்கு லேசி வேறு இல்லை, நபியே வரும். அந்த அளவுக்கு சிக்கலா இந்த காலத்து. அதான் சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், அதல்ல அது ஒரு விஷயம். இந்த சொற்பிரியம் இங்குதானே,
அஹ்லுல் கிதாபுகள் உள்ள காபிர்கள், முஷ்ரிக்குகள் உள்ள காபிர்கள். அஹ்லுல் கிதாபுகள் உள்ள காபிர்னா விளங்குது டக்கு. முஷ்ரிக்குகள் உள்ள காபிர் இல்லை. என்ன சொல்ல வந்தது? என்ன சொல்ல வந்தால் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த பேரு தானே முஷ்ரிக்கிறது, பேர் விளங்குது உங்களுக்கு. முஷ்ரிக்ன்ற இங்க பேரைத்தான் இங்க சொன்ன. அதுல நல்லவனும் விற்பான், கெட்டவனும் விற்பான். இப்ப உலக மக்களை பிரிக்கணும். உலகத்திலிருந்து அந்த காலத்து மக்கள் எல்லாரையும் பிரிக்கணும். பிரிக்கிற எதை வச்சு பிரிப்போம்? பெரும்பான்மை வச்சுதான் பிரிப்போம். அப்படித்தானே? உதாரணமா சொல்லுங்களேன், இந்த நாடு எப்படியான நாடு கேட்டா சிங்கள நாடுன்னு சொல்லுவோம். முஸ்லீமும் விற்பான் தான். அப்படித்தானே? முஸ்லீமும் விற்பான், சிங்கள நாடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்துல 2 வகையான மக்கள் இந்த குர்ஆன் இறங்கும் போது இருந்தாங்க. ஒன்று வேதம் கொடுக்கப்பட்டவர், இன்னொன்று சிலை வணங்கிகள், விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டவர். 2ஆ பிரிக்கணும் மக்கள். விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிறது, விக்கிரக ஆராதனை செய்யற ஆக்கள்ல ஒரு சின்ன குரூப் ஒன்றைக்கு நல்ல ஆக்கள், தௌஹீத்வாதிகள், அதாவது நல்ல நிலையில் விக்கிரகாவில் ஈடுபடாத ஆக்கள். மக்காளி இந்த மாதிரி உதாரணமா, மக்களை நாங்க பொதுவா எப்படி சொல்லுவோம்? முஷ்ரிக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஹுனஃபா ஒரு குரூப் இருந்து, அப்படித்தானே? நேரத்தோட பார்த்துக்கிறோம். ஹனீஃப் ஒரு குரூப் இருக்கு, அவங்க விக்கிரகாதனை அதில் ஈடுபட்டு. ஓ, அது மாதிரி இன்னொரு 7-8-10 பேர் அப்படி இருந்தா கூடனா ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். மற்ற அப்படியே முஷ்ரிக்குகள். அப்ப என்ன சொல்லுவோம்டா, முஷ்ரிக்குகள் என்ற அந்த சமூகத்துள்ளுக்கு ஒரு சின்ன குரூப் ஒன்று இருந்து நல்லா. அதே மாதிரி அஹ்லுல் கிதாபுகள் உலகம் முழுக்க அஹ்லுல் கிதாபுகளும் இருந்தார்கள். ஆனா அவங்களே கொஞ்சம் பேர் நல்லாக்கள் இருந்தாங்க. அதான் நீங்க சொல்ல வந்து விஷயம். ஓ கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அவங்கதானே அஹ்லுல் கிதாப்னு சொல்லிட்டு. அப்ப இந்த முஷ்ரிக்குகள் இருக்கிற காபிர் கருத்து என்னண்டா, முஷ்ரிக்குகள் ஒரு சின்ன குரூப், முஸ்லீம்களும் இருந்தாங்க. அஹ்லுல் கிதாபுல ஒரு சின்ன குரூப், முஸ்லீம்களும் இருந்தாங்க. சொல்ல வர அஹ்லுல் கிதாபுல உள்ள காபிர், முஷ்ரிக்கு உள்ள காபிர், அவங்கதான் பெரும்பான்மை. உலகம் முழுக்க அவங்க. இந்த 6ஆம் நூற்றாண்டு காலப்பிரிவு எடுத்து பார்த்தா எப்படி? ஐரோப்பா முழுக்க அஹ்லுல் கிதாப், வட ஆப்பிரிக்காவும் அஹ்லுல் கிதாப், கிறிஸ்தவர்கள். ஒரு அளவுக்கு அரபு தீபகற்பத்தில் வடக்கு தென் பகுதிகளில் ஓர பகுதிகள் அஹ்லுல் கிதாப். நாங்க வாழ்ற இந்த ஏரியா எல்லாம் என்ன? முஷ்ரிக்கு. அப்படித்தானே? ஆப்கானிஸ்தான், பர்மா, இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை எல்லாம் சேர்த்தா எல்லாம் முண்டுக்கு முஷ்ரிக்குகள். இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள், இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள். மலேசியா, இந்த வங்காளதேசம் எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒரு பெரிய முஷ்ரிக்கு கூட்டம். இங்கால ஒரு பெரிய ஒரு அஹ்லுல் கிதாப், ஐரோப்பா ஃபுல்லா அஹ்லுல் கிதாப். அப்படித்தானே? அப்ப எனவே அதைத்தான் குர்ஆன் இங்க பிரிச்சுட்டு 2க்கு பிரிச்சுட்டு பெரும்பான்மையை சொன்ன. பெரும்பான்மை தான் நீங்க சொல்லிருக்குது, இன்னல்லது லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக். அதுதானே? அந்த மத்த துண்டு விட்டுட்டு அடுத்த ஆக்களை விட்டுட்டு அவங்க ஒரு சின்ன குரூப். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு சின்ன ஒரு தொகை தான் இந்த ஷிர்க் வைக்காமல் இருந்தவர்கள். அதைத்தான் நீங்க சொல்ல வந்து. அப்ப எனவே லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன் முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுல் பைன். ஆதாரம் வரும் மட்டும் அவங்கள கலட்டேல. சரியா? அந்த ஆதாரம் இருந்தா ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹ்பன் முத்தஹ்ஹர ஃபீஹா குதுபுன் தய்யிபா. என்னன்னு சொன்னோம். இப்ப இதை ஃபுல்லா விளங்கணும்னா அந்த காலத்து வரலாறத்தை வாசிப்பாங்க. உண்மை என்னத்தை விளங்குறதுக்கு? உண்மையிலே தூதர் வந்துதான் அவங்கள கலட்டணுமா? சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து சீர்திருத்தம் செஞ்சு ஆக்களை மாத்தேனதான் இது பார்க்கணும்னால இந்த காலத்து சமூகங்களை பற்றி படிச்சு பார்க்கணும். அப்ப விளக்கு. இப்ப நீங்க பாத்தீங்களா? சரியா? டாக்டர் சுக்ரீன் இப்படி ஒரு புத்தகம் மொழிபெயர்ப்பு, உண்மையில் அது இறை தூதர் என்றேல் ஒரு புத்தகம் இருக்கு. அபுல் நதீர் ஒரு புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு இறை தூதர் என்றேல். இதுல இது அப்படியே சொல்லுது. இது வரலாறு அப்படியே பெரிய மிச்சம் விளக்கமாவல்ல, சுருக்கமா சொல்றது. அது சின்ன புத்தகம். ரசூலுல்லாஹ் வராட்டி உலகத்தை செஞ்சிக்கல்.
அந்த நிறுவுறதுக்கு இந்த புத்தகத்தில் இறை தூதரின் புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம். அது இங்கிலீஷ்லயே வந்து இங்கிலீஷ்ல பேர் ஞாபகம் இல்லை. மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹித்தாத்தில் முஸ்லிமி, முஸ்லீம்கள் வீழ்ந்ததனால் உலகம் இழந்தது என்ன? முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைந்ததனால் உலகம் இழந்தது என்ன? அதுல 1வது சாப்டர்ல 1வது அத்தியாயத்துல என்ன சொல்றா, இப்படித்தான் தலை போன்றவர் அல் இன்சானியத்து ஃபில் இஹ்திதார், மரண வேதனையில் மனித சமூகம். மொழிபெயர்த்து சரியா, சக்கராத்து ஹால் மனித சமூகம் இந்த நூற்றாண்டு பல ஓண்டா எடுத்து காட்டுறவர். ஐரோப்பா எப்படி இருந்தது, இந்தியா எப்படி இருந்தது, சைனா எப்படி இருந்தது, இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு. எப்படி எல்லா பகுதியும் சிறுக்கு எப்படி இருந்தது, ஏனைய தீமைகள், ஏனைய பல வகையான தீமைகள் எப்படி இருந்தது, அரசியல் ரீதியான தீமைகள் எப்படி இருந்தது, திரும்ப அந்த சமூக ஏற்றத்தாழ்வு இந்தியாவிலே எல்லாம் இப்போ கொஞ்சம் மீக்கி இந்தியாவில எல்லாம் இருந்த அந்த பயங்கர சமூக ஏற்றத்தாழ்வு, அதே மாதிரி மன்னர்களை கடவுளா நினைச்சது பாரசீகத்துல ரோமத்தில எல்லாம், அதை அப்படியே எடுத்து காட்டுவார். எப்படி சீரழிஞ்சு வைத்து சொல்லு உலகம் முழுக்க ஆகவே நாசமா பேத்து சீரழிஞ்சு வைத்து. கடைசிக்கு இந்த புத்தகத்துல டாக்டர் சுக்ரி மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர், ஃபேமஸ் வரலாற்று ஆசிரியர் ஒரு ஆள், பேராசிரியர் கிப்பன், இவர் ஒரு கோட்டேஷனோட கொண்டு வரும். அந்த கோட்டேஷன்ல என்ன சொல்றா, இந்த கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு மனித சமூகம் ஆக விழுந்து பாதாளத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் வந்து இல்லாட்டி அப்படியே அழிஞ்சு வைத்தி, அவ்வளவு தூரம் மோசமாய் அவர் சொல்லுவார். அதை கடைசிக்கு அந்த கோட்டேஷனை போடுவார். அப்ப இதுதான் மனித சமூகத்தில் நாங்க இப்ப ஓண்டா எடுத்து பார்க்கலாம், இந்தியா எப்படி இருந்து இது எப்படி இருந்து அப்படி இருந்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு சர்வதேச தூதர் தானே. அப்ப இந்த ஐயாமுல் ஜாஹிலியா நாங்க சொல்ற மக்காவை மட்டும் வச்சு அப்படி உண்மையில சொல்லக்கூடாது. ஐயாமுல் ஜாஹிலியா முழு உலகம் சேர்ந்துதான் ஐயாமுல் ஜாஹிலி, அப்படித்தானே. அப்ப அந்த வகையில நான் இந்த கருத்தை சொல்றேன். அப்ப அந்த உலக சூழ்நிலைக்கு மருக திருப்பி செருவாண்டோடுமாக இருந்தா தூதரே வரும், சாதாரண மனுஷனால சாதிக்க. அதான் குர்ஆன் இங்க சொன்ன கருத்து. இப்ப அடுத்த ஆயத்தை பாருங்க. அடுத்த ஆயத்தை என்ன சொல்லுதுண்டா, அப்ப ஏன் தூதர் தேவைப்பட்ட, ஏற்கனவே வேதம் வந்தது தானே, அவங்களுக்கு என்ன நடந்தது? அடுத்த கேள்வி சொன்னோன்னே வர கேள்வி என்னண்டா, ஏற்கனவே வேதம் கிடைக்கப்பட்டு இந்த யூதன் கிறிஸ்துவ எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது? அதுக்கு தான் அடுத்த ஆயத்து பதில் சொல்லு. அந்த 4வது ஆயத்து, ஒமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பாதி மா ஜாஅத்துஹுமுல் பையின ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வயுகீமு ஸலாத்த வயுது ஸகாத்த வதாலிக தீனுல் கய்யிம். இவ்வளவும் அதுக்கான பதில் விளங்குதாது. அதாவது இந்த கருத்தை சொன்னோன்னே ஒரு தூதர் வரணும், இல்லாம திருத்தல். அப்ப கேள்வி, அப்ப ஏற்கனவே இருந்த அஹ்லுல் கிதாபுகளுக்கு எங்க போனாங்க? அவங்கள்ட்ட இருந்துதானே அல்லாஹ்வுடைய வேதம் இருந்தது, நீண்ட காலமாக அதை அவங்க வச்சு கொண்டிருந்தாங்க அவங்கள்ட்ட. அப்படி இருந்தும் அவங்க எங்க போனாங்க? அது பதில் சொல்லும். இப்ப குர்ஆன் சொல்லிச்சுது, அவங்களுக்கு உண்மையில அவங்களுக்கு உலகத்துக்கு வழி காட்டேலாம். வழி காட்டேலா? ஒரே ஒரு காரணம், இதுதான் காரணம். அவங்களுக்கு வழிகேட்ட காட்டேலாம் போன ஒரே காரணம் அத்தஃபர்ருக், பிளவுபட்டு சிதறி பைத்து அவங்களுக்கு வழிகாட்டு. சரியா? யூதர்கள் அவங்களுக்குள்ளாலையும் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ளாலையும் பல குரூப்புகளாக மாறி ஒரு ஆள் அடிச்சு கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்காங்க. பெரிய யுத்தங்கள் எல்லாம் அந்த குரூப்புகளுக்குள்ளாலே வைத்து, கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளால அவங்களுக்குள்ளாலே 2-3 குரூப்பா பிரிஞ்சு அவங்களே போராடி கொண்டாங்க, மன்னர்களே உள்ளுக்கு. இந்துக்கள்லையும் அதே மாதிரி சைவர்கள் சொல்லி வைணவர் சொல்லி எத்தனையோ ஜாய குரூப்புக்கு இந்துக்களுக்கு இப்ப அது குறைஞ்சிட்டு. அந்த காலத்துல இந்த மத சண்டைகள், ஒரு மதத்துக்குள்ளால் இருந்த உட்பிரிவுகளுக்குள்ளால் உள்ள இந்த என்ன பூசல்கள் சரி கூடு சரியான ஓவரா இருந்து, எனவே இவங்களுக்கு வழிகாட்டல. அதான் குர்ஆன் சொல்ல. அப்ப அந்த பிளவுக்கு என்ன காரணம்? பின் அடுத்த கேள்வி, பிளவுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் தௌராத்தை மிஞ்சிலே விளக்குற நேரம் பிளவுக்கு சான்ஸ் இருந்தால
தானே எங்களுக்கு கேட்குற மாதிரி தான். பிளவுக்கு பிரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்குதா? அப்ப அதையும் குர்ஆன் சொல்லிட்டு அப்படி சான்ஸ் இக்க இன்னும் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. அந்த கேள்வி வர முந்தைய பதில் சொல்லிட்டு ஒமா தஃபர்ரக்கல் லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பைன். தெளிவான ஆதாரம் வந்ததன் பிறகே அன்றி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பிரிந்து போகவில்லை. தெளிவான ஆதாரம் வந்து போற பிரிஞ்சு போறாங்க. அப்ப என்ன சொல்ல வந்த? பிரிஞ்சு போக நியாயம் ஒண்டிக்கல் வெகுதானே. நாங்க என்ன செய்ய? தௌராத்து தெளிவாயிக்கல்ல, இஞ்சியிலும் தெளிவாயிக்கல், அவ பிரியத்தானே செய்யும் வெகுதானே. அப்ப அல்லாஹ் சொன்ன அப்படி அதெல்லாம் தெளிவாத்தான். அவங்க ஆதாரம் வந்ததுக்கு போறதும் துண்டு துண்டா உடைஞ்சா உடஞ்சி தங்களுக்குள்ளால போராடி குழப்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ளால அடிச்சுன்னு சாகத்தான் டைமே தவிர அடுத்த சமூகத்தை எங்க தூத கொடுக்குற தூது கொடுக்கலாத அளவுக்கு துண்டாடி போயிருந்தாங்க. ஓ ஓ அவங்களாக அவங்களுக்குள்ளால வந்த வேறு இது காரணம் இல்ல, பைனா இல்ல, அது காரணம் அல்ல. அதான் நீங்க சொன்ன மனோநிலை காரணம். ஓ அத வேற சூறாக்கள் சொல்லு. எப்படி சொல்லுதுண்டா, சூரத்து ஷூராலி அந்த ஆயத்து, சூரத்து ஷூராலி இதே ஆயத்தை கொண்டு வந்து கடைசிக்கு இப்படி வரும், பகியன் பைனம், அவர்களுக்குள்ளால் இருந்த உட்பூசல்கள், அதாவது பொறாம, பெருமை, குரோதம், வெறுப்புணர்வு, இதால அதுதான் பகியன் சொல்ற. அரபுல பகியன்னா பொறாமையும் குறிக்கும், அத்துமீறலையும் குறிக்கும், குரோதத்தையும் குறிக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு பொது சொல் தான் பகி என்று சொல். அப்ப அவங்க பிரிஞ்சதுக்கு காரணம் இதுதானே தவிர வேற ஒன்று பண்ண. பகி தான் காரணம், பகியன் பைனம். இதே வசனத்தை சொல்லிட்டு குர்ஆன் சொல்லி ஒமா தஃபர்ரக்கல் லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா, அல்லது இன்னொரு இடத்துல இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம் என்று வரும். பைனாக்கு பதிலா இல்ம். அது முடியும் எப்படின்னா பகியம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை, பூசல், குரோதம், இந்த உணர்வுகள் தான் ஆக்களை பிரிச்சு தவிர வேற ஒன்று இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்றேன்டா நாங்க பார்ப்போம். அடுத்த வசனத்தில் சொல்ற பாருங்க, இப்ப விளங்கப்படுத்துற இது பாருங்க, அடிப்படை உண்டுதானே பிரிஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தெளிவை கொடுத்தான் சொல்றது இப்ப விளங்கப்படுத்துற. அடுத்த வசனத்தில் எப்படி, ஒமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுங்கோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கோ. எப்படி, முஹ்லிஸீன், இஹ்லாஸ், லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு, அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு. ரெண்டாவது என்ன செய்யுங்க, ஹுனஃபா, சத்தியம் சார்ந்து. இது அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இதுல கருத்து வேறுபாடு இருந்தா இல்ல, இதெல்லாம் தெளிவா தானே சொல்லி இத திரும்ப இன்னும் சில அடிப்படை எழுத்து, மேலும் தொழுகையை நிலைநாட்டுமாறும், வயூத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுக்குமாட்டும் ஏவப்பட்டார். சரியா, இது ஒதாலிக்க தீன் கையுமா, இதுதான் சீரான மார்க்கம். அடிப்படை போண்டே செஞ்சப்ப தொழுகையில கருத்து வேறுபாடு இது இல்லை, ஜக்காத்தை கொடுக்கணும் கருத்து வேறுபாடு, அல்லாஹ் தௌஹீத்ல கருத்து வேறுபாடு, இது ஒன்றுலயும் கருத்து வேறுபாடு இல்லை. அப்பயே பேரு அடிப்படை விஷயங்கள்ல அல்லாஹ் தெளிவா அழகா சொல்றது, அப்பவும் பிரிஞ்சு போன. அப்ப எனவே பெரிய காரணம் பகியன் பைனம், அதுதான் காரணம். அப்படியா? இத சூரத்து ஆல இம்ரான்ல குர்ஆன் எங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த அஹ்லுல் கிதாபை சொல்லி காட்டு. சூரத்து ஆல இம்ரான்ல கடைசி பகுதியில் இந்த பாருங்க, சூரத்து ஆல இம்ரான்ல கடைசி பகுதியில பாருங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் ஆயத்தில் வரும், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. எல்லாருக்கும் கருத்து நினைக்கும், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து போகாது. எங்களுக்கு சொல்றது, அவர்களுக்கு கிதாபல்ல, எங்களுக்கு சொல்றது. சொல்லிட்டு ஒதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் ஆதா, நீங்க எதிரிகளாக இருந்த நேரம் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நினைச்சுப்பார். அப்ப அல்லாஹ் உங்களை சேர்த்து வச்ச, நீங்க
நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க அல்லாஹ் காப்பாற்றி உங்களை சேர்த்து வச்சு. அண்டு அது நல்ல சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து நல்ல படும். அவங்க அப்படித்தானே இந்த ஹவுஸும் ஹசரஜினும் பிரிஞ்சுட்டு மக்காலையும் அதே மாதிரி பிரிஞ்சுட்டு அடிச்சுட்டு செத்த பல 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 ஆண்டு காலமா போராடு. அதை சொல்லிட்டு கடைசிக்கு இது பாருங்க, ஒலா தக்கூனு 105வது வசனம். இத ஒலா தக்கூனு சூரத்து ஆல இம்ரான் 105வது வசனம். ஒலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகு, பிரிஞ்சு போன ஆக்களை மாதிரி நீங்க மாறுறாங்க. யாரு இதுதான் சொல்றேன். வக்தலஃபு, அதாவது பிரிஞ்சு கருத்து வேறுபாடுபட்டு, இஃப்தலஃபுண்டா கருத்து வேறுபாடுபட்டு, பிரிஞ்சு போய் கருத்து வேறுபாடுபட்டவர்கள் போன்று நீங்கள் ஆய்விட வேண்டாம். மிம்பாதி மா ஜாஅத்துஹுமுல் பையினாத், ஐனே தெளிவான ஆதாரங்கள் வந்ததன் பிறகு பிரிந்து கருத்து வேறுபாடு போனவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். சரியா? அப்ப சொல்ற மார்க்க உலாய்க்கலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு பெரும் தண்டனை. இப்படி பிரிஞ்சு போன ஆக்கள் நான் சொல்லிட்டு மர சொல்றேன். யௌம தபியப்து உஜூஹுன், அந்த நாளில் சில முகங்கள் வெள்ளையாய் பிரகாசமாய், தஸ்வது உஜூஹ், இன்னும் சில முகங்கள் இருண்டு போயிருக்கும். ஃபஅம்மல்லதீன இஸ்வத்தத் உஜூஹும், யாருடைய முகம் இருண்டு போயிருக்கிறதோ அப்ப அல்லாஹ் கேட்பான் அவங்களை பார்த்து, அகஃபர்தும், நீங்கள் காபிர் ஆயிட்டீங்களா, பாத ஈமானிக்கும், ஈமான் கொண்டதுக்கு பிறகு, ஃபதூக்கு, எனவே சுவையுங்கள், அல் அதாப, அதாபை, பிமா குந்தும் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரிப்பாளராக இருந்தார். அப்ப என்ன கருத்து வேறுபாடு பட்டு குஃபுர்ல வைத்தீங்க. சரியா? அப்ப எனவே அனுபவிக்கும் மறுமையில் சொல்லி. அப்ப இப்படி இருந்துறவானம், இப்படித்தான் அவருக்கு கிதாப் இருந்த, இப்படி நீங்க இருந்துறவான். ஐனையும் என்ன சொல்லிக் கொள்ளண்டா, கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத், பையினாத் வந்ததுக்கு பிறகு பிரிச்சு. சரியா? அங்கே சொல்லிக் கொண்டேன். இது பாருங்க இன்னொரு ஆயத்துல, சூரத்து ஷூரா, நான் முன்னு சொன்ன ஆயத்து, அது தெளிவாவே சொல்றது. இது பாருங்க, ஒமா தஃபர்ரகு, இதே வசனம், ஒமா தஃபர்ரகு இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்ம், இங்க அதான் வித்தியாசம். இல்ல, அந்த ஆயத்தை பாருங்க, இல்ல மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியன் பைனஹும், பகியன் பைனஹும், அதான் காரணம். சரியா? அறிவு வந்ததுக்கு பிறகுதான் அவங்களும் பிரிச்சாங்க. எதால பகியன் பைனஹும். அதுக்கு முன்னால ஆயத்தை என்ன சொல்றேன்டா, ஷரஅலக்கும் மினத்தீன், உங்களுக்கு நாம் மார்க்கத்தை ஆக்கி தந்திருக்கிறோம். எத மா வஸைனா பிஹி இப்ராஹிம் வ மூசா வ ஈசா, ஈசா மூசா இப்ராஹிம் இவங்களுக்கு எல்லாம் சொன்னோமே, அதான் உங்களுக்கு நாங்க மார்க்கமா ஆக்கி தந்திருக்கோம். சரியா? நூஹ்ல இருந்து ஸ்டார்ட், ஷரஅலக்கும் மினத்தீன் மா வஸா பிஹி நூஹன், நூஹ் காலத்தில் அதைத்தான் உங்களுக்கு தந்திக்கிறோம், எங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு தந்திக்கிறோம். அதை தொடர்ந்து மறுக சொல்ற, ஒமா வஸைனா பிஹி இப்ராஹிம் வ மூசா வ ஈசா, இப்ராஹிம் மூசா ஈசா இவங்க எல்லாரும் என்ன, அது என்ன உங்களுக்கு சொன்ன உபதேசம் முக்கியமா, அன் அகீமுத்தீன, மார்க்கத்தில் நிலைநாட்டுங்கள், ஒலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அந்த மார்க்க விடயத்தில் பிளவுபட்டு போகாதீர்கள். சரியா? அந்த ஆயத்துக்கு பின்னால இப்ப நான் சொன்ன ஆயத்து சொல்றேன். சரியா? எது அவங்க பிரிஞ்சு போனது அறிவு வந்ததுக்கு போறோம். பகியன் பைனம், அவங்களுக்கு மத்தியில் உள்ள பகியின் காரணம். மாஸ்டருக்கு யோசனையா உண்மையா பொய்யான்னு சொல்லி, பகியன் பைனஹும். அப்ப பல்லா அந்த கேள்வி பதில் சொன்னேன்டா, இந்த நாங்க பார்த்து இந்த கேள்வி என்ன கேள்வி, அதான் உண்மையில வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? வெளியில சும்மா அதித சொல்றத நான் விட்டுட்டு விளக்கும், அழகா விளக்கும். பகியன் பை, உண்மை உண்மையாகவே நியாயமான அறிவுபூர்வமான கருத்து வேறுபாட்டை விடவும் மிச்சம் கூட இருக்கிற நான் பெருசா நீ பெருசா, நான் விட்டு கொடுக்குறா நீ விட்டு கொடுக்கிறதா
எனக்கு மக்கள் கூடணுமா, உனக்கு மக்கள் கூடணுமா, எனக்கு ஆதரவு கூடணுமா, அவருக்கு ஆதரவு, இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நான் ஆடுவதா நீ ஆடுவதா? ஆப்கானிஸ்தான்ல எந்த அடிச்சுட்ட, காபூல பிடிக்கிற யாரு, அவ்வளவுதான், வேற நத்திங். மத்த சும்மா போய் காபூல பிடிக்கிற ஷா மசூதா ஹிக்மத் யாரா, இவ்வளவுதான் வந்து பிரச்சனை. உண்மையா இருந்தா அதுக்கு என்ன வேற நியாயம் சொன்னாலும் கவனமா பார்த்தா பகியன் பைனம், புறாம குரோதம் பழைய கோபதாபங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுதான் குழப்பம். பிரிஞ்சுட்டு போனா இதுதான் யூத. அப்ப அல்லாஹ் சொல்ல வந்தானண்டா, யூதர்கள் நீக்கிறாங்க தானே, கிறிஸ்தவர்கள் நீக்கிறாங்க, இவன்ட்ட வேதம் நீக்கிறாங்க, இப்ப நபி ஒன்று ஒண்ணுமா? இப்ப அல்லாஹ் சொன்னா உடைஞ்சிட்டாங்க, துண்டு துண்டா பிரிஞ்சு அவனுக்குள்ளால அடிச்சு கொள்ளத்தான் டைமே தவிர மக்களுக்கு எங்க தூத கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தொன்றையும் ஒரு கிதாபு எல்லாம் அல்லாஹ்ட்டையும் இறங்குறேன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? எல்லார்ட்டையும் ஒவ்வொரு கிதாப், இது அல்லாஹ்ட்டையும் இறங்கு, இது அல்லாஹ்ட்டையும், இது அல்லாஹ்ட்டையும். அப்படித்தானே? கிறிஸ்தவத்தில் இருக்கிற பல வகையான நூல்கள் எல்லாம் அல்லாஹ்ட்டையும். நான் தான் சரி, அவங்க இல்லாட்டி அவன் வழிகேடு. இது அவனுக்குள்ளாடே சொன்னால் வெளியில் இருக்கிறவன் வந்து எப்படி இஸ்லாம் தழுவுற? அவங்க எப்ப நீ யார தழுவுறப்பா? அவங்கள்ட்ட யார நான் ஏற்றுக்கொள்றேன்? அவனுக்கு வெளியில் இருக்கிறவன் நீ சரியா அவர் சரியா அவர் சரியா யார்? நீ அவனை பார்த்து காப்பீர், அவன் உன்னை பார்த்து காப்பீர், அப்ப எல்லாரும் காப்பீர். பாகிஸ்தானை பத்தி சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற மொத்த கருத்தை எடுத்து பார்த்தால் பாகிஸ்தான்ல எல்லாரும் காப்பீர். இந்த குரூப் அவனை காப்பீர், அவன் இவனை காப்பீர், அவன் இவரை காப்பீர், இவர் அவரை காப்பீர். ஒருத்தர்